பை ஹார்ட் பண்ணக்கூடாது. ஒரு சென்டென்ஸ் கற்று வச்சுட்டு இல்லை ஒரு இன்ட்ரடக்ஷன் கற்று வச்சுட்டு இப்படி தான் நான் எப்பவுமே என்னோட இன்ட்ரடக்ஷன் பண்ணணும்னு சொல்லி அது ஒரு பேட்டர்னாக ஒரு பை ஹார்ட் பண்ணி எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இட் ஷுட் பி வெரி ஆட்டோமேட்டிக், ரொம்ப நேச்சுரலாக இருக்கணும். ஓகே, ஃபஸ்ட்டு மிஸ்டேக் வந்து நிறைய பேர் பண்ணுறது எனக்கு தெரிஞ்சு இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எல்லாம் வந்து லைக் தே பை ஹார்ட் அண்ட் கம் அண்ட் ஏதாவது ஒரு செகண்ட் மிஸ் ஆச்சுன்னா தே வில் கோ பேக், அந்த ஃபஸ்ட்டுக்கே போய் மறுபடியும் முதல்ல இருந்து பேசுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பண்ணக்கூடாத மெயின் விஷயம் பை ஹார்ட் பண்ணக்கூடாது. ஓகே, செகண்ட் ஒன், நிறைய பேர் சொல்லுவாங்க ஸ்டாண்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மிரர், பேசி பாருங்க. சத்தியமாக ஒர்க் அவுட் ஆகாது என்னை பொறுத்த வரைக்கும். ஐ நோ தேர் வில் பி லாட் ஆஃப் பீப்புள் டு சே இட் ஒர்க்ஸ், பட் ஃபார் மீ இட் டசன்ட் ஒர்க். ஐ டெல் யூ வை. பீயிங் அ கேர்ள் ஐம் டெல்லிங் யூ, நம்ம கண்ணாடி பார்த்தா ஃபஸ்ட்டு விஷயம் நம்மளுக்கு நம்மளே அறியாமல் ஐ வில் கான்சன்ட்ரேட் ஆன் அவர் பியூட்டி. ஓகே, நான் என் கண்ணி எப்படி இருக்குது, என் மூக்கு எப்படி இருக்குது, என் சீக்ஸ் எப்படி இருக்குது, இல்லை என் முடி இங்கே ஒரு மாதிரி இருக்கே, ஸோ அதில் கான்சன்ட்ரேஷன் போயிடும். ஸோ டோன்ட் லுக் அட் த மிரர். இஃப் யூ ஆர் வெரி கான்ஃபிடென்ட், என்னால் கான்சன்ட்ரேட் பண்ணி என்னோட மவுத் மூமெண்ட்ஸை மட்டும் வாட்ச் பண்ண முடியும்னா யூ கேன் டெஃபினெட்லி டூ தட். இல்லைன்னா டோன்ட் அட்டெம்ப்ட் இட் இன் த பிகினிங். அன்லெஸ் அண்ட் அன்டில் யூ கெயின் த கான்ஃபிடென்ஸ், ப்ளீஸ் டோன்ட் அட்டெம்ப்ட். ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குன்னா ஒரு டாபிக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, ரொம்ப போர் அடிக்கணும், தயவு செஞ்சு கண்டினியூ பண்ண வேண்டாம். ஓகே, லெட்ஸ் இன்றைக்கி வந்து நீங்கள் பிளான் பண்ணுறீங்க ஒரு பேஜில் ஒரு புக்கில் 2 பேஜ் நான் படிக்க போகிறேன், இதுதான் என்னோட இங்கிலீஷ் லேர்னிங் டுடே. ஓகே, அப்படி பிளான் பண்ணிவிட்டு ஒரு 5, 6, 7 லைன் போயிடுச்சு, ஒரு மேபி 2 பேராகிராஃப் போயிடுச்சு, 3rd பேராகிராஃப் ஆகிடுச்சு. அதாவது உங்களுக்கு போர் அடிச்சதுன்னா அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு விட்டுருங்க. ஏன்னா அதுக்கப்புறம் உள்ளே எதுவும் ஏறாது. ஓகேவா? ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, நெக்ஸ்ட் திங், ஆல்வேஸ் ஹாவ் அ பார்ட்னர் when you learn. ஓகே, யார்கிட்டயாவது நம்ம கற்றுக்கிட்டதை ஷேர் பண்ணணும். இப்போ இன்றைக்கி வந்து ஒரு வார்த்தை கற்றுக்குறீங்க, இல்லை இன்றைக்கி ஒரு டிப்ஸ் கற்றுக்குறீங்க என்கிட்டனா, அது வந்து யார்கிட்டயா ஷேர் பண்ணுங்க, அப்போ அது வந்து நிற்கும் இங்கே. ஓகேவா? ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் வந்து ஹாவ் அ பார்ட்னர். ஓகே, ப்ரிஃபரபிளி அ கிட். மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ப்ரிஃபரபிளி அ கிட். ஏன்னா அந்த ஃபியருக்கு வந்து யார் நம்மக்கிட்ட சண்டை போட மாட்டாங்க, கரெக்ட் பண்ண மாட்டாங்கன்னா கிட்ஸ் தான். ஸோ ஃபைண்ட் அ கிட் ஹூ கேன் லேர்ன் அலாங் வித் யூ, whom you can teach. ஸோ இப்போ வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எப்படி என் கூட வந்து உட்காந்துருக்காங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கம்பெனி கொடுக்கறது, அவங்களுக்கும் வந்து ரொம்ப ஃப்ளூவெண்ட்டாலாம் இங்கிலீஷ் பேச மாட்டாங்க. ஸோ we are expecting that she also speaks good English at the end of our journey, or in the middle of our journey, or as we go ahead with the journey. Okay, so this is what we are these are what I would say that we should avoid doing it. And one more thing, முன்னாடியே நான் சொல்லிட்டேன், டைம் ஒரு ஃபேக்டராக வச்சு பிளான் பண்ணாதீங்க. இல்லை 30 டேஸில் 90 டேஸில் எல்லாம் வந்து பிளான் பண்ணாதீங்க. நம்மளுக்கு எப்போ முடியுமோ அப்போ தான் பண்ண முடியும். அதுக்குன்ட்டு ரொம்ப இக்னோர் பண்ணக்கூடாது. இஃப் யூ ஹவ் ஸ்டார்டட் த ஜர்னி, கோ வித் த ஃப்ளோ. ஓகே, ஆனால் டோன்ட் ப்ரெஷரைஸ் யுவர் செல்ஃப் ஃபார் லேர்னிங். இப்போ இன்ஸ்டியூட்லனா நாளைக்கு வந்து இது கற்றுக்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து வேண்டாம். ஸோ எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்கள். அண்ட் we all will learn together. Wishing you a good day. Take care. Bye bye.